ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம வண்டியில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமுங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி சார்ஜிங் வந்து அந்தளவுக்கு ஆக மாட்டேங்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் லைட்டு வந்து நான் வந்து கட் அவுட் கொடுத்து 190 பல்பு வந்து போட்டிருக்கேன். ஸோ போட்டதுலேருந்து எப்படின்னா டேரெக்டாக பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, பேட்ரி நைட்டு ஃபுல்லாக ஓட்டினோன்னா பேட்ரி சார்ஜ் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுது. காலைல சுத்தமாக வந்து நம்மளுக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்ரு இருந்தால் ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாலேருந்து கிடைக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மற்றபடி நார்மல் மல்டிமீட்டர்லாம் 150 ரூபாலேருந்து அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஹேண்ட் சைடு வச்சிங்கன்னா வந்து ஏசி கரண்ட்டுங்க. இதில் வந்து நம்ம 715 ஃபஸ்ட்டு காட்டுதில்ல, அதை வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த நார்மலான வோல்டேஜே நம்ம செக் பண்ணலாம். ப்ளக் பாயிண்டில் கொடுத்து நீங்கள் வந்து நம்ம 200 வச்சுக்கிட்டு ஃப்ளைவீல்லேருந்து வரது காயில் கரண்ட் வந்து 200 வச்சு செக் பண்ணலாம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிங்கன்னா டிசிங்க, அதுதான் வந்து நம்ம பேட்ரி இதெல்லாம் வர கரண்ட்டு. பேட்ரி வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆனவுடனே அந்த ஆர்ஆர் யூனிட் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி விடும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட்டு தான் வந்து வரலன்னு நினைக்கிறேன், இல்லைனா ஆர்ஆர் யூனிட்டில் பிரச்சனையாக இருக்கும். ஸோ வந்து நம்ம பார்க்கலாம். கரண்ட்டு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இந்த உங்களுக்கு வந்து ஃப்ளைவீல்லேருந்து வர ஒயர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைவீல்லேருந்து 2 ஒயர் உள்ளே வருதுங்களா. இந்த ஒயர் வந்து இப்படி வந்து நம்மளுக்கு ஆர்ஆர் யூனிட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஆர்ஆர் யூனிட்டில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஆர்ஆர் யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து போகும். ஸோ அவுட்புட் வந்து பேட்ரிக்கு வந்து உங்களுக்கு சார்ஜிங்க்கு வந்து இங்கே போகுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆர்ஆர் யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து வர்றது வந்து எவ்வளோ பவர் வருது, இந்த இடத்துலேருந்து வர எவ்வளோ பவர் வருது நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளைவீல்லேருந்து எவ்வளோ பவர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக ஃப்ளைவீல்லேருந்து வர இதை வந்து ஒரு ஒயரில் ஒரு எண்டையும் இன்னொரு ஒயர்லேருந்து இன்னொரு எண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வண்டி ரேஸ் பண்ணும்போது ஒரு 30 கிட்ட வரணும். 30 கிட்ட வந்தால் 3 வோல்ட்டு அந்த வந்தால் தான் வந்து வண்டி வந்து சார்ஜ் ஆகும் பேட்ரி. இப்போ வந்து பார்க்கலாம் ரேஸ் பண்ணி. நம்மளுக்கு என்ன தான் ரேஸ் பண்ணாலும் 18 தாண்ட மாட்டேங்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்னெட் காயில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆர்ஆர் யூனிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் யூனிட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து மல்டிமீட்டரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து வண்டி ரேஸ் பண்ணும்போது 14 வோல்ட் வந்து வரணும், 14 கிட்ட வரணும். இப்போ வந்து நல்லா தான் சார்ஜ் ஆகுது. ஸோ ஆர்ஆர் யூனிட்டில் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஃப்ளைவீல் காயிலில் தான் கரண்ட்டு சரியாக வர மாட்டேங்குது. ஸோ வந்து அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர்லேயே பார்க்கலாம். டீசல் புல்லட்டில் மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா இங்கே வண்டி ரேஸ் பண்ணும்போது அந்த மல்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஃப்ளைவீல் கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவுட்ரு கவரை வந்து கழட்டணுங்க. அவுட்ரு கவரில் பார்த்திங்கன்னா 10 சைஸ் போல்ட்டு, 10 சைஸ் ஸ்பேனர் வச்சு கழட்டிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைவீல் இருக்கும். அதில் வந்து ஃப்ளைவீல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீ ஸ்பேனரை போட்டுட்டு, அப்புறம் ஃப்ளைவீல் கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து டியூப் ஸ்பேனர் 22 டியூப் ஸ்பேனர் வந்து போட்டு வந்து கழட்டிக்கணும். இது வந்து 7.5 ஹெச்பினால இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. இதே இது வந்து கம்பெனி டீசல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலான ஸ்பேனரை போட்டு நீங்கள் கழட்டிக்கலாம். கழட்டினதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா சுத்தியலால் ஆப்போசிட் சைடில் அடித்து மேலே வந்து ஒரு சைடில் வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைவீல் கலந்துடும். காலையில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அப்பையோட காயிலும் ஃப்ளைவீலும் மாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. காயிலும் மேக்னெட்டும் மாட்டலாமான்னு கேட்டிருந்தேன். ஸோ என்கிட்ட இருக்க பார்த்திங்கன்னா 6.5 ஹெச்பியோட காயிலு. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளைவீல் பார்த்திங்கன்னா 7.5 ஹெச்பியோட ஃப்ளைவீலு. மேக்னெட்டும் வந்து 7.5 ஹெச்பியோட மேக்னெட். இது கொஞ்சம் தடிசாக வரும். 6.5 ஹெச்பி வந்து கொஞ்சம் மெல்லிசாக வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கியிருக்கும். நீங்கள் 6.5 ஹெச்பி மேக்னெட் இதில் மாட்டினீங்கன்னா ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே வந்துருக்கும். ஸோ சார்ஜ் வந்து சுத்தமாக
ஒரு 50 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சென்டர்லேருந்தே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி மேக்னெட்டே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் வந்து அப்பையோட மேக்னெட் மாட்டும்போது நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்பேஸர் கொடுக்கணும், இது வந்து கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதே டெக்னிக்கை நம்ம இதையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இதை கழட்டிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டி பார்க்குறேன். பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு, சூப்பராக சார்ஜ் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா. இது வந்து 7.5 ஹெச்பியோட ஃப்ளைவீல், 7.5 ஹெச்பி என்ஜின் இது. ஸோ வந்து இப்போ பக்காவாக சார்ஜ் ஆகுது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லவேளை நான் ஆக்சுவலாக பாதி தூரம் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா, எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து ட்ரை பண்ணேன். பக்காவாக சார்ஜ் ஆகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைவீல் கழட்டி நம்ம வந்து அந்த மேக்னெட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு போல்ட்டு உள்ளே போட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்ப்போம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. பார்த்திங்கன்னா வந்து ரேஸ் பண்ணும்போது 30க்கு மேலே வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 18 தான் வந்தது. ஸோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு சின்ன ரைடு போய் பார்ப்போம் பேட்டரி கரெக்டாக சார்ஜ் ஆகுதான்னு. வண்டியில் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் தான் இருக்கும் அந்த மீட்ரு. இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் ஃபுல் சார்ஜ் இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் ரேஸ் பண்ணாலும் சென்டரை விட்டு தாண்டாது. இதுதான் ஆர்ஆர் யூனிட்டோட வேலை. ஆர்ஆர் யூனிட் வந்து கரெக்டாக வந்து அது ஓவர் சார்ஜ் பண்ணாமல் வச்சுக்கோம். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு செல்ஃப் போட்டு காட்டுறேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், டீகம்ப்ரஸர் போட்டாச்சு, இதையும் ஆன் பண்ணியாச்சு. செல்ஃப் போடலாம். இப்போ செல்ஃப் போட்டனால கொஞ்சம் பேட்ரி வேஸ்ட்டாக இருக்கும்ல. இப்போ பாருங்கள், வேஸ்ட் பண்ணோன்னே பேட்ரி சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகணும். இப்போ நல்லா வேஸ்ட் பண்ணுறோம். பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு அப்படியே கம்மியாகிட்டே வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். கம்மியாகிட்டே வந்து அப்புறம் சென்டரில் வந்து நிற்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே சென்டர்லேயே நின்றோம். அவ்வளோதான் சார்ஜ். அவ்வளோ சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிடணும்.